திராவிட மாடல் ஆட்சியில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைய தினம் மறைந்த நமது எழுச்சி மிகு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமைக்கு நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள், தேசிய பொறுப்பாளர்கள் மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், சாவித்ரி பாய் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் துக்கமான இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் தென்னிந்திய புத்தரிகா நிறுவன தலைவரும் இந்தியாவிலேயே அதிக முறை, அதாவது தொடர்ச்சியாக 17 ஆண்டுகள் மாநில தலைவராக இருந்த ஒரே ஒப்பற்ற தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவனை இன்று இந்தியா இழந்திருக்கிறது, இந்த உலகம் இழந்திருக்கிறது. ஏறக்குறைய 67 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆம், 1957 அன்று முதுகுளத்தூர் கலவரம் நடந்தது. செப்டம்பர் 10, 1957 அன்று, செப்டம்பர் 11, 1957 தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இந்தியாவின் முதல் சாதிய ஆணவ படுகொலை தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள். அதன் பிறகு 67 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய தலைவர், மாபெரும் ஒப்பற்ற தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த சாதிய ஆதிக்கவாதிகள் கொலை செய்திருக்கிறார்கள், படுகொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு நீதி வேண்டும் எங்களுக்கு பெருஞ்சி மாயாவதி அவர்கள் இந்த நீதி விசாரணையை சிறியவைக்கு மாற்றம் என்று குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். எண்ணற்ற வயலன்ஸ் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட வயலன்ஸ், பட்டியல் அட்ராசிட்டிஸ் தமிழகத்தில் இன்றைக்கு பட்டியலிட்டு பார்க்க வேண்டாம். ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட வயலன்ஸ் இங்கு நடந்திருக்கிறது. 1957 முதுகுளத்தூர் கலவரம், 1968 கீழ்மண்ணி கலவரம், 47, 44 SC மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். விழுப்புரம் கலவரம், அன்றைய தினம் விழுப்புரத்தில் ஏறக்குறைய 100 தலித் வீடுகள் சூழப்பட்டது. அதன் பிறகு 1987 வன்னிய ரிசர்வேஷன் ஏறக்குறைய 1400 தலித் வீடுகள் சூறாகப்பட்டது. லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டது. அதன் வாயிலாக 1989 அன்று அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் 20% எம்பிசி ஈடுபடுத்தி கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு உள்ஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த எம்பிசி ஈடுபடுத்தி என்பது தலித் மக்களுடைய 1400 குடிசைகளை கொள்கை வாயிலாக எங்களுக்கு கிடைத்தது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வாசாத்தி கலவரம் ஜூன் 20, 1992. நண்பர்களே, இன்றைக்கு நாம் சிபிஐ கேட்டு போராடிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தூரம் நடைபெற்ற வயலன்ஸ்களில் ஒரே ஒரு படுகொலைக்கு மட்டும்தான் சிபிஐ கிடைத்தது. அது இந்த வாசாத்தி படுகொலை என்பது. இதற்கு மட்டும்தான் சிபிஐ தீர்வு கொடுத்தது. அதன் பிறகு 1995 கொடியன்குளம் கலவரம், மேலவளவு முனிகேசன் பஞ்சாயத்து தலைவர் கொலை, மாஞ்சோலை கலவரம் 23 ஜூலை 1999 மாஞ்சோலை கலவரம், கல்பட்டி வயலன்ஸ் கோயம்புத்தூர் நடந்தது. அதன் பிறகு உத்தரபுரம் கலவரம் நடந்தது. செப்டம்பர் 11, 2015 மறுபடியும் 8 பேர்களை காவல்துறை கொண்டது. பரமக்குடி கலவரத்தில் தருமபுரி வயலன்ஸ் இளவரசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு மரக்கான மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. 800 பஸ்கள் கொளுத்தப்பட்டது. 175 மரங்கள் வெட்டப்பட்டன. 60 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டது. இவ்வாறாக பல படுகொலைகள் நடந்தது. கடந்த 5 ஜூலை அன்று நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு பகுஜன் சமாஜ் கட்சி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இந்த வழக்கில், இந்த கொலையில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். தினந்தனம் ஒரு கொலையை காவல்துறை செய்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உண்மையான குற்றவாளிகளை, ஆதிக்க சாதிகளாக செயல்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற நான் ஜெய்பின் கலந்து வழக்கத்தை தெரிவித்து விடுகிறேன். ஜெய்பின் ஜெயிப்பாளர் ஜெய்கன் சினம். இப்பொழுது நம்முடைய மத்திய ஒருங்கிணைப்பாளர் அசோக் சித்தார்ஜி அவர்கள்